வரல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு ட்ரெக்கிங் போகிறோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரான் மலை தானே? இல்லை, அங்கேதான் அந்த மலைக்கு ட்ரெக்கிங் போகிறோம். இன்னைக்கு நாங்கள் ஒரு 2 பேருக்காக வெயிட் பண்ணிக்கிருக்கோம். எல்லாம் கிளம்பியாச்சு. மணி என்ன? காலையில் ஒரு 4 மணி இருக்கும். கிளம்பி இன்னைக்கு போய் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் நாங்கள் மலை ஏற ஆரம்பிக்கிறோம். வாங்க பார்ப்போம். மறுநாள் கிளம்பி வரல. அவன் எனக்கு வந்தாதான் அதிசயம். அந்த கருப்பூர் வந்து மறுநாள் இல்ல, அந்த ரூம் தான் மறுநாள் தான். இந்த ரூம்ல இருந்தா மறுநாள் இன்னும் ஆளை காணும். சட்டை போட்டுருக்கீங்க. அரவிந்த் காஸ்டியூம்லாம் வந்துட்டாப்ல. கிட்டத்தட்ட போடலாம் பார்த்தேன். பச்சை கலர் சட்டை, வெள்ளை கலர் வணக்கம் 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 சொன்னேன். டிஷர்ட் போடுவேன் அப்படின்னு கேட்டேன். எல்லாருமே சட்டை பாட்டு போட்டிருக்கேன். நீ கூட டிஷர்ட் போட்டது ஒண்ணு மட்டும் நான் போய் சட்டையை மட்டும் போட்டு வாட போகணும். வரண்டா சின்னசாமி. ஃபைனலி நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாதிக்காக காணும். எங்கே போனால் தெரியல. வந்துட்டோம். ஆனால் பஸ்ஸை காணும். பஸ் இல்லை எங்களுக்கு. மை காட், சிவகங்கைனாலே பஸ் இருக்காதுன்னு இதுலேருந்து தெரியுது. கரெக்டாக பேசுகிறேன். வேணும்தானுங்களா? நீங்கள் யார் ஸ்பான்சர்? யார் ஸ்பான்சர்? யாருமே இல்லை. ஓகே, ஹார்லிக்ஸ். அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தால் சார்ஜ் குறைஞ்சு போயிடும். அப்புறம் பிரான் மலை ஏறும்போது சார்ஜ் இருக்காது. சொல்லுங்க அரவிந்த். சூப்பர். அவ்வளோதான். பொய்யா போடுறோம். அப்படியே இப்போதான் சொல்லிட்டு போனா சந்தோஷம் ஏதோ சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேளு. சொல்ற சந்தோஷம். நீங்கள் சொல்லலாம் சந்தோஷ். டீ எப்படி இருந்து நம்ம ரிவ்யூ மட்டும் சொல்லுங்க. நான் குடிக்கலையா? காபி குடிச்சு வந்தோம்மா. அதனால டீ ஸ்பான்சர் பண்ண மென்னாளுக்கு ரொம்ப நன்றி. ஸ்பான்சர் பண்ணாப்ல நினைக்காதீங்க. நான் கடைசியா ட்ரிப் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வாங்கிக்குவேன். இத்துடன் நம்ம பஸ் ஏற போவோம். பாருங்க, இந்த பஸ் தான் போக போறோம். பஸ் ஸ்டாண்ட் நல்லா பண்ணிக்கிறாங்க. நமக்கு நேரா இருக்காது பஸ் தான். அது என்னது சலானி. எல்லாரும் ட்ரிப் அது வந்து எந்த வித காசு எதிர்பார்க்காம ஒரு நாள் வந்து வெட்டியை கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி 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 நன்றிகள் பல. பட் காசு கேட்டானா வர முடியாது. அவர் காசு எதிர்பார்க்கல. ஒரு முடியாது. நட்பு எதிர்பார்க்காரு. இவர்தான் மறுநாள் பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ப்ளூ சட்டை போட்டிருந்தாரு. ஏன் அவர் ப்ளூ சட்டை மாதிரி பேசலாம்? வெள்ளை சட்டை போட்டாலும் வெள்ளை சட்டை மாறினா எடுத்து. இவன் எந்த ஸ்லாங்ல பேசினாலும் அவருக்கு காசு கிடையாது. பஸ் வராதரா. சொல்லு இப்ப சொல்லு. சொல்றா. நம்ம இப்ப பிரான் மலை போறதுக்கு சிங்கம்நேரி போனோம். சிங்கம்நேரி போறதுக்கு திண்டுக்கல் பஸ் ஏறினா. திண்டுக்கல் பஸ் நிக்குது. நம்ம நிக்க வைக்காப்புல திண்டுக்கல் போது வீடியோ எடுக்குது. ஜெய்கிருஷ்ணா வந்து இப்ப வந்து பாட்டு பாட போறாரு. நீங்க வந்து அதை கேட்கலாம். அடிக்கிற சாலா அடிச்சுக்கினே இருப்பேன். சுட்டா அடிக்கிறானா? மறுபடியும் என்கிட்ட சிங்கம்நரி வந்தாச்சு. சிங்கம்நரியில் எங்கே நண்பா போறீங்க? தண்ணி குடிக்க தானே. சிங்கம்நரி வந்துட்டோம் காய்ஸ்.
என்ன சந்தேகம் ஏன் போறீங்க? சிங்கம் முன்னாடினால 2 சிங்கம் இருக்கு பாரு. ஓ சும்மாடா கண்டுபிடிப்படா. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. என்ன பஸ் இல்லையா? பஸ் கொஞ்ச நேரத்தில் அரு மச பண்ணிக்கிட்டா நானே 6 மாசமா அப்படியே பண்ணியிருந்தா அந்த இடம்லாம் எரியுமே உங்களுக்கு. நல்ல பை மாதிரி தூங்குனா வந்தோடனே தூங்கிட்டியடா. தமிழ் சொல்லி தந்தது மனிதத்தை. அவர் டீ கடை கேட்டார் பார்த்துக்கோங்க நண்பர்களே, எங்களுக்கும் மனிதநேயம் உண்டு. நண்பர் மோகன்ராஜ் வந்து சாதனை பண்ணிட்டாரு. அவ்வளோதான், எங்கள் பஸ் வந்துருச்சு, நாங்கள் போகிறோம். அவ்வளோ வந்து இறங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பூனை பண்ணிட்டு போயிருமா? இங்கே வந்துட்டாயா? டேய் மகாராஜா சும்மா இருக்க மாட்டியாடா? ஏய் இதை எட்டி பார்க்கும்போதே கழுத்து வலிக்கிறா. இதை எப்பறம் ஏற போறானா? அதெல்லாம் ஏறி தான் நண்பா ஆகணும். டேய் மகாராஜா சும்மாவே இருக்க மாட்டியாடா? எங்கேயாவது ஏறிக்கிட்டே இருப்பியாடா மேலே? ஒன்னத்தாண்டா டே மகாராஜா. இங்கே பாடுறா டே, இங்கே பாடுறா மகாராஜா. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ண போகிறான். ஃபோனில் விட்டா ஜிபே பண்ண முடியும். இந்த மலையில தான் நான் வந்து ஏற போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாமி கும்பிட்டு மங்களகரமாக போகிறோம். நான் அந்த கோயிலோட உட்காந்துருவேன், நீங்கள் இங்கேயே போய்க்குங்க. வாங்க பார்ப்போம். சந்தோஷ் எங்கே போகிறீங்க? இந்த இலவட்ட கல்லை தூக்குனீங்கன்னா உங்களுக்கு பொண்ணு கட்டி தரோம். எந்த கல்? அந்த கல் கல் வரங்களா? ஓகே. ஆமாண்டா எதிரிகள் டம் டம் சில்றா கொடுங்க. இங்க பாருங்க, கையெல்லாம் சரிச்சுட்டு சொன்னா அசலா தூக்குறானே, நம்மளால முடியல. சிவாப்பலாம் எனக்கு ஒண்ணே வேண்டாம். அதை கேளுடா. தலைக்கா மணின கழட்டா விட்டேன். கடத்துல இறங்கிட்டான். குடிக்கவே ஒரு வாட்டர் இல்லையாடா? அதான்டா மேட்ரு. புடிச்ச தூக்கிலடா. எங்க மாறுனா நெஞ்சு பென்சிகோ சவாலுக்கு எங்க ரூபேஸ் இல்ல இருந்தாலும் அவன் பாரு, நீ சாயந்தரம் தூக்கிட்டே இருப்பான் அவன். நீ வெயிட் பண்ணிட்டே இருக்க. தூக்க முடியலனா வர மாட்டான்டா நண்பா. நீ எல்லாம் ஊரு ஜிம் கைஸ் அந்த காலத்துல உணவு சாப்பிட்டால அவரே தூக்க முடியும். ஏக்கா அந்த காலத்துல நாங்க வரக்கலையே மருந்து சோறு சாப்பிடுறவங்க அந்த கல்ல தூக்க முடியாது. ஏய் நீ வந்து எல்லாரும் பேங்க் சாப்பிட்டீங்க, நீங்க எல்லாம் மருந்து சாப்பிட்டீங்க. அசிங்கப்படுத்தலாம் அன்பா. மேல உட்கார்ந்து இப்படி கீழ அனக்கு சாப்பிட தூக்கணும். பாடி நீ ஒரு ட்ரை பண்ணி பாருங்க.
பேரண்டி கிண்டல் பண்றான். வலிச்சுட்டு இருக்கா ஒரேதா அவ்வளவுதான் மணி நீ மட்டும் தூக்கிற மணி பிரான் ஒரு பொண்ணு கட்டிடலாம் சும்மா நீங்க பொண்ணுமாக்கு வந்தா கல்லு கூட நாங்க எல்லாம் தோத்துட்டோம் இப்ப எங்க ஜெயிச்சிருவாரு போக்கஸ் மணிகண்டன் வந்து பிரான் மேல பொண்ணுதே வேணும்னு சொல்லி தூக்குறாரு என்னையா அம்பே மாவட்டம் மாறி வந்து சூப்பர் அவ்வளவுதான் பாட்டி போட்டு காலேஜ் முடிச்சு வரணும் அடுத்த வருஷம் ஆகாத அடுத்த வருஷம் பண்ண முடியாது இதை தூக்கிட்டா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அது கல்யாணம் பண்ண மணிகண்டன் திருப்பி உங்க கருத்தை சொல்லுங்க அவரு கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறத இப்படி கூட சொல்றாரு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இவருக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி உங்க அப்பாவை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல ஒயிட் ஹார்ட் போட்டு. எல்லாரும் மலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. வெரி ஆயிட்டா இருக்கு ஈகோ டச் பண்ணாங்க இப்போ உங்க வயசுல பேசுங்க. ஏழு 50 ஆகுது. ஏறப்ப எவ்வளவு நேரம் பாப்போம். வாங்க அப்படியே ஸ்டார்ட். 7:50 ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்வளவு நேரத்துல ஏறன்னு பாப்போம். எங்க போறோம்னே தெரியல. எங்கேயோ ஒரு பக்கம் போவோம். போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம்.